ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே வந்து முருகர் கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லி தான் வந்து குளிச்சுட்டு காலையில் கிளம்பியிருந்தேன். எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் முருகர் பக்தர்னால் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. முருகர் வந்து நிறையவே அவர் பக்தர்களை சோதிப்பார், ஆனால் வந்து எப்பயுமே கைவிட மாட்டார். அது நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது முருகர் பக்தருக்கெலாம் சொல்ல தேவையில்லை, அது அவங்களுக்கே தெரியும். அப்படியே இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம வந்து அவர்கிட்ட தான் போய் நிற்போம். ஏன்னா வந்து அவர் காலை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டா தான் வந்து நம்மளை எப்பயுமே வந்து அவர் துணையாக நிற்பார். அதை வந்து நான் நிறையா நம்பியிருக்கேன். அவர் துணையாகவும் இருந்திருக்காரு. செவ்வாய்க்கிழமை 6 செவ்வாய்க்கிழமை வந்து கோயிலுக்கு போய் விளக்கு போட்டோம்னா நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. சரி, நம்மளுமே வந்து போகலாம். இதுக்கு முன்னாடி வந்து வீட்டிலே தான் விரதம் இருப்பேனே தவிர கோவிலுக்கு போனதில்லை. சரி போகலான்னு சொல்லி போயிருந்தேன். நிறைய பேர் வந்து வெற்றிலை தீபம்லாம் போட்டுதான். செவ்வாய்க்கிழமை அதிகமாக வெற்றிலை தீபம் போட்டால் ரொம்பவே நல்லது. வீடு கட்ட முடியாதவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து சால்வ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய பேருமே வந்து போட்டிருந்தாங்க. நானுமே வந்து அரளிப்பூ விளக்கெல்லாம் வாங்கி போய் கொடுத்துட்டு, அரளிப்பூ வந்து முருகருக்கு ரொம்ப உகந்தது, வாங்கி போய் கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டோம். இந்த கோவில் வந்து ரொம்பவே வந்து விசேஷமான கோயில். பாலதண்டாயுதபாணி கோவில் தான். தைப்பூசத்தப்பெல்லாம் ரொம்பவே வந்து கிராண்டாக நடக்கும் திருவிழா. சுற்று வட்டாரத்தில் இருக்காங்க எல்லாருமே வந்து கோயில் திருவிழாவுக்கு வருவாங்க. நாங்களுமே வந்து ஸ்கூல் டேஸ்லாம் வந்து லீவ் போட்டுட்டாச்சு இங்கே வந்துடுவோம். அவ்வளோ கிராண்டாக இருக்கும் கோவில் திருவிழா. இந்த கோவிலை சுற்றி எல்லா சாமியுமே இருக்காங்க. சிவன், பார்வதி, மகாவிஷ்ணு, விநாயகர், ஐயப்ப சாமி இருக்காங்க, அம்பாள் இருக்காங்க, சொர்ண பைரவர் இருக்கார். எல்லா சாமியுமே இருக்காங்க இங்கே வந்து ஐயப்ப சாமி வந்து இருமுடி கட்டிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லாமே இந்த கோவிலில் நடக்கும். ரொம்பவே பெரிய கோவில் தான். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த முருகர் கோவில் வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோவில்னு தெரியும். இந்த கோவிலுக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்க மாதிரி தான் இருக்கும். லைட்டாக சின்ன மலை மேலே இருக்கும். ரொம்பவே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். சரி அப்படியாவது வந்துடலான்னு சொல்லிட்டு மழை நிறையா இருந்தது, இருந்தாலுமே வந்து கிளம்பி வந்தாச்சு. ஆஞ்சநேயர் சாமிலாம் கூட இருப்பாங்க, பைரவர் சாமி எல்லாமே. கூட்டம் ஒன்றும் மழைன்றதுனால இல்லை, மற்ற டைம் பார்த்திங்கன்னா கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவே இருக்கும் ரஷ்ஷு. ஃப்ரீயாக சாமியை பார்த்துட்டு இப்போ வந்துட்டோம். ஆனால் ஈவினிங் டைம்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்காது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே முருகர்னால் பிடிக்கும். உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. நீங்களுமே வாரம் வந்து முருகர் கோயில் போவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.